தாவேகா தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கையில் சிக்கியது. தவிர கரூர் பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி அப்பாவி பொதுமக்கள் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக அழைக்கப்பட்டார் விஜய். அமித்ஷா தமிழகம் வந்தபோது கூட்டணியில் எப்படியேனும் விஜயையும் கொண்டு வர வேண்டும், இதற்கான முயற்சிகளை டெல்லி மேற்கொள்ள வேண்டும் என்று இங்குள்ள தலைவர்கள் அவரிடம் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படும் சூழலில் டெல்லியில் பாஜக தரப்பில் பேச்சுவார்த்தை ஏதேனும் நடக்கலாம் என்ற பேச்சு ஏற்கனவே இருந்தது. இத்தகைய சூழலில்தான் அதிமுக கூட்டணிக்கு ஓரிரு நாளில் புதிய கட்சி வரும் என்று வேட்பாளர் நேர்காணலின் போது எடப்பாடி கே பழனிசாமி கூறியது கேஷியங்களை கிளப்பி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி சொல்லும் புதிய என்பதை புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி என்றும் அர்த்தப்படுத்துகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். திமுக பத்திரிகையான முரசொலி சரியாக இதே நாளில் விசாரணை அமைப்புகளை காட்டி மிரட்டி சில கட்சிகளையும் அதன் தலைவர்களையும் கூட்டணியில் சேர்க்க அமித்ஷா முயற்சித்து வருகிறார் என்று குற்றம் சாட்டி ஒரு செய்தியை பிரசுரித்துள்ளதோடு விஜயின் டெல்லி பயணமும் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சும் இணைத்து பேசப்படுகிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்த அளவில் இன்றைக்கு அவர்களிடம் உள்ள பெரிய கட்சி பாஜக. அடுத்த நிலையில் உள்ள பாமகவின் வருகையை பற்றியே கூட பழனிசாமி முன்னறிவிக்கவில்லை, கூட்டணியில் இணைந்த பிறகுதான் அறிவித்தார். அப்படி இருக்கும் போது சிறிய கட்சிகளுக்கு அவர் முன்னறிவிக்க தேவையே இல்லை. ஆக தாவேகா தொடர்பாகத்தான் அவர் கூறுகிறார் என்று பேச்சுகள் அடிபடுகின்றன. பாஜகவை கொள்கை எதிரி என்று அறிவித்துள்ளதோடு விஜயை முதல்வர் முகமாக ஏற்றுக்கொள்வாரோடுதான் கூட்டணி என்றும் தாவேகா அறிவித்துள்ளதால் அதிமுக பாஜக கூட்டணியில் அக்கட்சி இடம்பெறும் வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்லை என்று மீண்டும் மீண்டும் தாவேகாவினர் வலியுறுத்தி வந்தாலும் அரசியலில் எதுவும் நடக்கலாம் எனும் யதார்த்தமும் எதிரிக்கு எதிரி நண்பன் எனும் வியூகமும் இப்படியான கேசியங்களுக்கு உயிர் கொடுத்தபடிதான் உள்ளன.